மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பல செய்திகள் எது உண்மை, எது உண்மை இல்ல அப்படிங்கிறத நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க, விளக்கம் குடுத்திருக்கீங்க. மகளிர் தினத்துக்கு அன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மனு வந்தது. செங்கல்பட்டுல சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, "என்ன வீட்ல இருக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டும், அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னு" ஒரு மனு ஒண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நியூஸ் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வரக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா, அவர்கள் அன்னைக்கு போட்ட மனுவே கிடையாது அப்படின்றாங்க. என்னதான் சார் நடக்குது? இப்போ சங்கீதா எங்க தான் இருக்காங்க? வீட்ல தான் இருக்கான்னு வர நியூஸ் வருது. இல்ல, நான் முக்கியமா செய்திய சொல்லிடுறேன். சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்ல விஜய் கூட தான் இருக்காங்க. வெளியில போகல. விஜய் சங்கீதா வெளில அனுப்ப மாட்டாருங்கிற அந்த முக்கியமான தகவல நிறைய இதில நான் பேசியிருக்கேன். இங்க குறிப்பிட பார்க்க போனா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மத்தியானம் பார்க்கல இந்த நியூஸ் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கேட்டீங்க அப்படின்னா, சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மேல தவக சார்பாக விஜய் அவர்கள் அந்த சிங்க பெண்கள் அப்படிங்கிற அந்த பெண்மணிகளை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு மரியாதை செலுத்தி அவர்களுடைய அந்த உயர்வான வளர்ச்சியை பாராட்டி சால்வபத்தியை வாட்சி கொடுத்த ஒரு விஷயம். அதில் கிட்டத்தட்ட 10 நிர்வாகிகள் மேலே நியமித்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான அந்த வேலைகளை மார்ச் 8 மகளிர் தின விழாவில் மார்ச் 7ஆம் தேதி 3 மணிக்கு மேலே இந்த விழாவை நம்ம மகாபலிபுரம் இந்த 4 டாட்ஸ் ஹோட்டலில் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் அதை பண்ண போகிறாரு. அப்போ பெண்கள் மத்தியில் கொஞ்சம் ஆதரவு இறங்கி இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இங்கே விஜய் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளானு. அது திடீர்னு 6ஆம் தேதி ஈவினிங் டிக்ளேர் பண்ணார். அதை டக்குன்னு பார்த்தா 7ஆம் தேதி மதியானம் ஒரு 12 மணி சுமாருக்கே பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனு, மீண்டும் 2வது மனு ஒரு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் டக்குன்னு லீக் அவுட் ஆகி வெளில வருது. அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விஜய் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு, உடனடியாக காலி பண்ணுன்னு சொல்கிறாரு. நான் பிரிட்டன் சிட்டிசன், ஸோ இங்கே எனக்கு வீடே கிடையாது. அப்போது நான் விஜய்க்கு 22 வருடமாக ஒன்றா இருந்திருக்காங்க. 27 வருட வாழ்க்கை. நான் மனைவியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கேன். அவருக்கு என்னோடய கடமையிலேருந்து நான் மீறலை. பட் அதெல்லாம் ஒரு நியாயமான கோரிக்கை, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. பட் இங்கே வரும்போது ஆனால் அன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதி 12 மணிக்கு மேலே அப்போ அவங்க தாக்கல் பண்ணல. காரணம் கேட்டோம்னா, எல்லாருக்குமே வந்த ஒரு செய்தி ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. அது சனிக்கிழமை அன்னைக்கு கோர்ட்டு லீவு. ஆனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது எல்லாருமே ஓகே. பட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவர்கள் தாக்கல் பட்ட செய்ய மனு அது டிசம்பர் 3ஆம் தேதி தான் டைவர்ஸ் சம்மந்தமாக அப்ளை பண்ணது. பிப்ரவரி 27 தான் லீக் அவுட் ஆச்சு. இது பிப்ரவரி மாதம் எண்டில் இந்த மனு 2வது மனுவே தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு வருது அப்படின்னா, விஜயோடைய அடுத்த கட்ட போகும்போது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாரு, என்னென்ன அதை மக்கள்கிட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிந்து அடுத்தடுத்த செய்தியில் ஒன்றா வந்துட்டுருக்கு. இது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதற்கு காரணம் 2 நாளுக்கு முன்பாக விஜய் ஒரு சம்பவம் பண்ணதன் நோக்கமாக பெண்களை மீட் பண்ணுறாருங்கும் போது இதை வெளியிட்ட சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற நோக்கத்தோடு வெளியில் வந்திருக்கு. இது எப்படி வருது, ஏன் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தடுத்த நடவடிக்கையில் விஜய் எங்கே போனாலும் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே, அந்த பிரச்சாரம் முடிகிற வரைக்குமே இது சம்மந்தப்பட்ட செய்திகள் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். விஜய் போகிற அன்னைக்கு, அதை ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு போகிறாருன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, தொடர்ந்து வரதான் செய்யும். இப்படி வர்ற செய்திகள் இனிமேல் இது எப்படி வருது, எதற்காக வருதுங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அன்றைக்கு தள்ளப்பட்டதான் நினைக்கிறேன் சார். நடந்தது. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா, அன்றைக்கி மகளிர் மாநாடு அப்படிங்கிற அந்த நேமை வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பழைய மனுவை இன்னைக்கு தான் நடந்த மாதிரி எல்லாரும் அதை உருவகப்படுத்திட்டாங்க. ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த மனுவை போட்டாங்க. பட் அன்னைக்கு, அதாவது இந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, தெரியாது. பட் அன்னைக்கு மாலை தான் மகளிரை பூரா அவர் சந்தித்து பதவிகள் கொடுத்து பாராட்டு விழா பண்ணுறார். அப்போ இந்த நேரத்தில் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அன்றைக்கி வேறு சனிக்கிழமை வேறு, ஆனால் கோர்ட் லீவ் வேறு. பட் இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும்னா, நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், விஜய் அவர்கள் அந்த மாதிரி குணமுள்ளவர்கள் இல்லை. தன்னுடைய வீட்டிலேருந்து பொண்டாட்டியை வெளியில் போன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு கீழ்த்தரமான ஆள் கிடையாதுங்கிற விஷயத்தை தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போது சொல்லிக்கல விரும்புகிறேன். ஒரு அன்பானவர் தான், பாசமுறவர் தான். சூழ்நிலை ஏதோ நடந்துருச்சு, அதை அவர் தெளிவாக சொல்லிக்கிறாரு. என் சொந்த விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து விஜய்க்கு வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இப்போ 2 பேருமே நீலாங்கரை வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. சங்கீதா வெளியில் போக சொல்லலை, விஜய் சங்கீதா வீட்டில் தான் இருக்காங்க சார். ஓகே சார். அப்போ அந்த மகளிர் மாநாடுன்ற அந்த செய்தியை யாருக்கும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக இதை கொண்டு வந்துட்டாங்க. எஸ் 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 ஏன்னா அப்படி தான் பார்க்க முடியும் நமக்கு. அதை அன்னைக்கு ஏன் மதியானம் வருது, நீ வெள்ளிக்கிழமை வரலாம், 6ஆம் தேதி வரலாம் இல்லையா? 7ஆம் தேதி வருதான காரணம், 7ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு மேலே சந்திக்க போகிறார். அப்போ 7ஆம் தேதி 12 மணிக்கு மேலே செய்தி வருது.
இப்போ மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக தான் இது வந்து பார்க்கப்படுது சார். ஏன்னா அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன எல்லாரும் நினச்சிட்டாங்க அப்படின்னா, நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதாவை வந்து அவர் வெளியில அனுப்ப முயற்சி பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதனால தான் இந்த மனுவை போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாருமே அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அது போன மாசம் தாக்கல் செய்யப்பட்ட மனு இல்ல. இல்லை அப்படி தானே பார்வைக்கு வரும் உங்களுக்கு. அன்னைக்கு மதியானம் நடக்க போகுது, மதியானம் இதை வெளியிடுறாங்க போது, அப்போ நேற்று ஏதோ பிரச்சனை ரொம்ப நடந்திருக்கு, சங்கீத வீட்டு விட்டு அவர் வெளில துரத்துறாரு அப்படிங்கும்போது அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து 6ஆம் தேதி கிடையாது, 7ஆம் தேதி கோர்ட் லீவ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக திடீர்னு பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் அது 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணி விஜயனுடைய அந்த நகர்வை நோக்கி டக்குன்னு வெளில வருது. அதாவது எந்த செய்திகள் வந்தாலும் அதை கொஞ்சம் அவசரப்படாம உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்ம பேசணும் அப்படிங்கிறது. ஆமாம், நான் கூட பேசும்போது சொல்லியிருக்கேன், விஜய் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதான் சொல்கிறேன். விஜயோட ரசிகர்கள், அது மக்களும் சரி தொண்டர்களும் சரி தயவுசெய்து புரிஞ்சுங்க, விஜய் இந்த அளவுக்கு வந்து ஒய்ஃபை வீட்டு விட்டு வெளில துரத்துற ஆள் கிடையாது. பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகே அதை பார்த்துக்கிறேன்ட்டார், அது எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், நேர்களுக்கும் தெரியும். பட் இங்கே வெளியில் போகக்கூடிய ஆள் இல்லை. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. விஜயுடைய அடுத்த நடவடிக்கைகள் ஒன்று அவர் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் சங்கீதா மூலமாக எப்படி வெளில வருங்கிறது மட்டுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் வரும், ஒவ்வொரு மாநாட்டு நேரத்திலையும் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இவருடைய ஆதரவு கொஞ்சம் குறைக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது வரதான் செய்யும். ஆனால் விஜய் இதெல்லாம் தாண்டி நான் பார்த்துக்கிறேன், சொந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இப்போ இந்த செய்தி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வலைதளங்களும் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது பேசானே சார் செய்வாங்க. அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க நேற்று விஜயை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு, அவங்க இப்போ ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இது மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் பேசிட்டாங்க. ஆனால் அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, சங்கீதா வீட்டில் தான் இருக்காங்க. அவர்களும் பார்த்த ஒரு தகவல் வருது. நம்ம இதுக்குன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க சார் எல்லா பேருமே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிவியராக போகுது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா. அதன் விளைவாக ஒருவேளை விஜய் என்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எங்கே போவேன், ஸோ நடுத்தருக்கு நிற்க முடியாது வந்து. அதனால் இந்த டைவர்ஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன், டைவர்ஸ் எனக்கு கிடைச்சிட்டால் அடுத்த செகண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளில போகிறேன், இதுதான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. இது வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு செய்தி வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். அதை மறுப்பதற்கெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை கரெக்டாக இருக்கும். இல்லை அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். ஆனால் அந்த செய்தி வரும்போது இப்போ வந்து பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை, தேர்தல் வரப்போகுது, விஜய் என்னென்ன பண்ணுறாரு, விஜயை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர்கள் இருக்காங்க. அந்த நேரத்தில் மீடியாவில் வந்து பிடிக்காதவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நாமளும் சம்மந்தமாக பேசியிருக்கோம், நேயர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் விஜய் சங்கீதம் அனுப்ப மாட்டாருங்கிற விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கோம் நம்ம, சரிங்களா. அதை வந்து விளக்கம் கொடுக்கணும். அதனால் ஒரு சைடு மட்டும் பேச முடியாது, இன்னொரு சைடு நம்ம பேசணும், விளக்கம் கொடுக்கணும். விஜய் இதை கேட்டுட்டாரு, அதுதான் அவர் சொன்னது, நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயம் நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ ஹேட் ஆகாதீங்க, அதை பார்த்து நான் ரொம்ப ஹேட் ஆகிருக்கேன்ற விஷயத்தை வந்து விஜய் தெளிவாக சொன்னார் இல்லையா. அதில் சங்கீதா அவர்கள் வந்து அப்பைக்கப்போ ஏதாவது ஒரு மனு வந்து கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கும், டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்குமே கண்டிப்பாக. அது எப்போ கொடுக்குறாங்க, எப்போ வெளியே வருங்கிறத மட்டும்தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கல ஒரு மாதிரி. அது எந்த நோக்கத்தோடு கொடுக்குறாங்க, அது எப்படி வருது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது என்னன்னு பேசலாம். உடனே ஒரு நியூஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது என்ன டேட் அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிச்சு செதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த நியூஸ் வருது. சார் இது எப்போ கொடுத்த நியூஸ் சார்? ஆமாம், நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா பார்வையாளர்களுக்கு என்ன நினைக்கணும்னா, நேற்று நைட்டு விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாரு, அவங்க காலையில் வந்து கொண்டு போய் மனு கொடுத்தா மாதிரி நான் வெளியில் இருக்கேன், என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிங்கன்னு கொடுத்த மனு மாதிரி மாற்றிட்டாங்க. இதெல்லாம் பசங்களுடைய மனசையும் புண்படுத்துகிற சிலர், அவர்களுக்கு தெரியாது இல்லை, சின்ன பசங்க தானே. இப்போ சங்கீதாவில் எப்போவும் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் நான் இப்போவும் சொல்கிறேன், சங்கீதாவில் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறது மாதிரி சொன்னாங்கன்னா 1000 ப்ரெஸ் பீப்பிள்ஸ் மீடியா சோஷியல் மீடியா போய் நிற்பாங்களா ஆப்போசிட்டில், ஒரு விஷயத்தை ஓப்பன் விட்டு போகலாம்ல. அவங்க சமூக வலைத்தளங்கள் இது வரைக்கும் இந்த செய்தியும் கொடுக்கல, எந்த போஸ்ட்டும் போடலை, சட்டப்பூர்வமாக போயிருக்காங்க, சைலண்டாக போயிருக்காங்க. இது கூட பரவாயில்ல சார், சங்கீதாவை வந்து விஜய் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சார், விஜய் அந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார். எனக்கு தெரியும், நான் நிறைய பார்த்துருக்கேன், விஜயோட பழகியிருக்கேன், இல்லை நிறைய தெரியும். விஜய் இந்த மாதிரி பூட்டு வைக்கிற ஆள் கிடையாது, சத்தம் போட்டு பேசுகிற திட்டுற ஆளும் கிடையாது, அடிக்கிற ஆளும் கிடையாது. அவர் சொல்ல போனால் மெதுவாக பேசக்கூடியவர், எதிரில் கேட்காது. அதாவது கேட்கும் போதே எனக்கு விஜய் படத்தில் ஒரு படம் மாதிரியே ஆயிடுச்சு.
இப்படிலாம் கூட சார் வரும் நியூஸ். அவர் அந்த மாதிரி சீன்ல கூட நடிச்சதா கூட எனக்கு தெரியல சார். நிறைய படங்கள் பாருங்க, நீ 68 படம் பண்ணிட்டாரு. படத்தோட ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு அடிச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார். அதை பார்க்கும்போது எனக்கே வந்து என்ன சினிமா ஸ்கிரிப்டோட இது பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வீட்டை வச்சு பூட்டவும் கிடையாது, வீட்டை விட்டு போன்னு சொல்லவும் கிடையாது, துரத்தவும் கிடையாது, திட்டவும் கிடையாது, அடிக்கவும் கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, அது மட்டும் தாங்க உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதை நம்ம நியாயப்படுத்த விரும்பல. அது ஓகே, ஒரு பக்கம் விட்டு பார்த்துக்கிறேன்ட்டாரு. பட் இந்த விஷயங்கள் போடும்போது சங்கீதா அவர்கள் சைலண்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணு கூட சைலண்டாக தான் பண்ணாங்க. இப்போ இந்த செகண்ட் ஒன்று கூட சைலண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இரண்டாவது மனுன்றது போன மாதம் போட்டது. ஆமாம், லாஸ்ட் மந்த் போட்டது. மனு போட்டதுக்கு பிறகு சங்கீதா அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேவைப்படும் பட்சத்தில் டைவர்ஸ் வரையும் நீங்கள் இருக்கணும், அனுமதிக்கணும். கோர்ட் இதை வந்து அனுமதிக்கப்பட்டார். விஜய் போ சொன்னார் தானேங்க அவர் வந்து திருப்பி பண்ண முடியும். அவர் தான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா விஜயோட நடவடிக்கை எல்லாமே கோர்ட் மூலமாக தான். எஸ் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் ஆஜராத மாதிரி ஒரு தகவல் வருது. இங்கே தெளிவான விஷயத்தில் சொல்கிறேன்னு இருக்காரு. ஏன்னா இதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து அவர் செய்வதை எல்லாமே ஆதரித்து நம்ம சொல்கிறது இல்லை, அது நம்ம இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அதே நேரத்தில் வரக்கூடிய செய்தி உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம சொல்லணும். அதான் விஜய் சார் பண்ணுறத சரியானதா சரின்னு சொல்கிறோம், சரியில்லாத சரியில்லை தான் சொல்ல முடியும். நம்ம அப்படிதான் நேரில் சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பினரை பற்றியும் பேசினாதான் அது ஒரு நடுநிலையாக இருக்கணும். ஆமாங்க, அப்போதானே ஒரு சொல்யூஷன் தெரியும், நேர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு புரிய முடியும். ஒன்று நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு நியாயம் இருக்காது, அதே நேரத்தில் ஒருத்தர் புகுந்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கும் நியாயம் இருக்காது. 2 தரப்பினரை பற்றி பேசினாதான் எது உண்மை எது பொய்ங்கிறது கிளியரா தெரியும். அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு சமூக ஊடகத்தில் நமக்கு மீடியாவில் வர்ற செய்திகளை நேரில் தெரியப்படுத்தணும். உண்மையா இல்லையாங்கிறத பார்த்தாலே போதும். ஒருத்தர் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒருத்தர் புகழணும்னு அவசியம் கிடையாது, தேவையில்லைங்கிறேன் நான் அதை. சார் இங்கே இன்னொரு விஷயமும் இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நைட்டு வந்து பார்த்திபன் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய த்ரிஷாவுடைய ஃபோட்டோ காமிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வீட்டில் இருந்தாலே நல்லது, வெளில வந்தாலே பிரச்சனை, அதனால வீட்டிலே குந்த வைக்க அப்படின்னு சொல்ல த்ரிஷா நைட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள. இதை பார்த்துட்டு முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிஜமாவே என்ன நடந்தது? ஏன்னா பாதி செய்தி தான் வந்தது, உள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாதுல்ல சார், அதான் கேட்குறேன். இல்லை எப்பவுமே பார்த்திபன் வந்து ஒரு ஜாலியான பேர் வழிங்க. அவர் வந்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறது சரி, ஜாலியாக பேசுறது வேற கடத்து கொண்டு போவார். நீங்கள் புது வருஷம் ஆரம்பிக்கிறதுனாலே அவருடைய இன்விடேஷன் எப்படி தெரியுமா உங்களுக்கு, யாருமே கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் ஒன்று கொடுப்பாரு. ஒரு தடவை அதாவது பத்திரிகைகளுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாருங்க. அதிரசம் எவ்வளோ பெருசு பார்த்துருப்பீங்க, மிஞ்சி போனோம்னா இந்த கையை சைஸுக்கு பார்த்துருப்பீங்களா, இது கிட்டத்தட்ட பெரிய ரவுண்டு போட்டால் ஃபுட்பால் சைஸ் என்ன இருக்கு அந்த பெரிய ரவுண்டு அளவுக்கு சிங்கிள் அதிரசம் கொடுத்தாரு. இந்த மாதிரி புதுசாக பண்ணக்கூடியவர் அவர், வாழ்த்துக்களும் அப்படி தான் சொல்லுவார். இங்கே பார்த்திபன ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அழைக்கப்பட்டதை ஒரு தனியார் நிறுவனம் வந்து அழைச்சிருக்காங்க, போயிருக்காரு, நிறைய பேசிட்டு இருந்தாங்க. கடைசியாக கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் அப்படிங்கிற அந்த அதாவது ஸ்பீடான ஒரு கேள்வி, டக்கு டக்குன்னு ஃபோட்டோஸ் ஒன்று காப்பா நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். இப்படி தான் இந்த அந்தாக்ஷரின்னு ஒரு பீரியட் பாடம் இருந்தது. நீங்கள் அதாவது 10 பேர் வச்சு அந்த அந்தாக்ஷரி பண்ணுவாங்க, ஒருத்தர் பாட்டு முடிச்சோன்னா அடுத்து மட்டும் அடிக்கணும், அதோட இந்த கண்டினியூஷனாக, அதனால ஒரு கேம். பட் அது மாதிரி இதில் ரேபிட் ஃபயரில் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திபனுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்கேன், டக்குன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா பார்த்திபன் எதிர்பார்க்கறவங்களுக்கு டக்குன்னு அங்கே ஸ்க்ரீனில் த்ரிஷாவுடைய ஃபோட்டோஸ் வருது, அந்த ஃபோட்டோஸ் வருது, பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாரு, டக்குன்னு பதில் சொல்கிறாரு. அப்போது ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது குந்தவே அவருடைய கத்தும் போது அவருக்கு சிங்காது, என்ன சொல்லலாம்னு நினைக்கும் போது இந்த ஒரு வேர்ட்ஸ் அவர் காதில் விழுந்த உடனே டக்குன்னு வந்து குந்தவையே வீட்டில் குந்த வச்சாலே போதும் பல பிரச்சனைகள் வராமல் இருக்குங்கிற ஒரு வேட்டை லைட்டாக ஒரு லைன் சொல்லி போயிட்டார், முடிச்சிட்டார். தியேட்டரே அதிர்ந்து இது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அங்கே வைரல் ஆகி போயிட்டுருக்கு. அவங்களும் சாப்பிடல, தூக்கம் இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறதே நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். பட் இப்படி சமயத்தில் வந்து சரி வேற யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்தி பார்த்திபன் பேசுறது காட்டு தீ போல போயிடுச்சு. உடனே அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கி வர்றாரு. அங்கே பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட போனோன்னு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பார்த்திபன் சார் இந்த குந்தவை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே வார்த்தையை அப்படிமா அவர் யோசிக்கிறாரு. ஐயோ ரேபிட் ஃபயரு டக்குன்னு கேட்டாங்க, நானும் யதார்த்தமாக எப்பவும் கேஷுவலாக ஜாலியாக சொல்லுமேன்னு சொல்லிட்டேன் நான். ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உடனே போய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஒருத்தர் அதை யார் கூப்பிட்டாலும் அவர் கூப்பிட்டு வச்சு, அம்மா இந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, நீங்கள் வேண்டாம் அப்படிங்கும்போது ஓகே சார் பண்ணிடலாம் சார், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம் சார்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே நடந்தது எப்படி வெளில வந்ததுன்னா, அந்த அரங்கத்துக்குள்ளே இந்த ஆடியன்ஸ் இதை ஷூட் பண்ண வீடியோவில் பண்ணிட்டாங்க, மொபைலில் போட்டு அதை டக்குன்னு வெளில வந்துருச்சு. இதுவும் தெரியுமே தும்முனாலே 10 தடவை தும்முனான்னு சொல்லக்கூடிய காலம், இதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ இது போன உடனே இந்த தகவல் வந்து வெளியில் போய் அதை த்ரிஷா அவர்களுடைய நாலேஜுக்கு போய் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது பொண்ணு தானே ஏதோ சம்பவம் போது விட்டுருவோம் அதை. பட் இப்படி போகும்போது அவர்கள் உடனே டக்குன்னு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறாங்க. அவருடைய பேரை சொல்லாமே ஒன்று சொல்கிறாங்க. மைக்கு கிடைச்சதுங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு ஒருத்தரை வந்து தரைக்குறவாக பேசுகிறதோ இல்லை ஒரு பாராட்டி பேசுகிற மாதிரியோ பேசுகிறதோ இப்படி மட்டம் தட்டி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அது சரியான ஒரு பார்வையாக இருக்காது. பட் அவர்களுக்கு எதுவுமே வராது, பேசுகிற நபர்களுக்கு தான் திரும்பி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கண்ணோட்டத்தை வந்து மைல்டாக போட்டாங்க. இங்கே வந்து பார்த்திபன் பேரை போடலை அவங்க. இந்த இடத்துல உடனே பார்த்திபனுக்கு வருது. உடனே இது பாருங்க காட்டு தீ மாதிரி பறக்குது டக்கு டக்குன்னு. அவரு பார்த்தோன்னு வருத்தம். ஏன்னா ஏற்கனவே அந்த அரங்கத்துக்குள்ளே அந்த அரசியல் விமர்சகர்கிட்ட தன்னுடைய ரொம்ப வேணாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த இவங்க வேற த்ரிஷா வேற விட்ட உடனேயே நம்ம பேரே சொல்லாமலே சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் உடனே ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இல்லை இங்கு எது நடந்ததோ அது தவறாகவே நடந்ததுங்கிறார். இங்கே ஒரு விஷயத்த சொல்லிக்கல விரும்புகிறேன். அவர் எந்த அளவுக்கு ஒரு லொல்லு பார்ட்டி ஜாலியான பார்ட்டிங்கிறதுக்கு இது அதனுடைய அந்த லைனே பார்த்தீங்கன்னா சுகீதோபதேசத்தில் எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்ததுங்கிற லைன் தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்ததுங்கிறார். அப்போ இதில் தான் நீங்கள் புரிஞ்சுங்க. பட் யதார்த்தமான ஒரு வாதி எப்பயுமே ஜாலியான ஒரு பேர் வழி அப்படி சொல்லிட்டு நான் சொன்னது வந்து அந்த நேரத்தில் நிகழ்ச்சி ஏற்பட்ட டக்குன்னு சொல்லும் போது நான் வந்து வாய் தவறி சொன்ன ஒரு விஷயம் தவிர நான் இதை சொல்லலை, ஆடியன்ஸ் பார்வையில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உங்கள் மனது ரொம்ப வருத்தம் அடைஞ்சா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்கார். ஸோ இப்படி அதுதான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் அவர்கள் என்னென்ன ப்ரோக்ராம் வராங்களோ டக்குன்னு ஒரு விஷயம் வர்றது மாதிரி இப்போ இங்கேயும் வந்து வாட்ச் பண்ணிருக்கேன். இது நடந்தாலுமே டக்குன்னு அடிக்கிற அளவுக்கான விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. இது யதார்த்தமாக வந்து பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இதை. ஓகே சார், இப்போ இன்னைக்கு 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்து பார்க்க போறாங்க சென்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கடைசி நேர தகவல் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதுல பார்க்குற குழுவில் இருக்க ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை, மீண்டும் வந்து தள்ளி வைக்கப்படுது அப்படின்றாங்களே. இது எப்படி சார் பார்க்கறது? எப்படி சார் பார்க்கறது சொல்லுங்க. இது என்ன சொல்றதுனே தெரியலங்க. அப்படியே முட்டி மோதி வந்து நானும் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 2 days வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். நம்ம நேரலுக்காகவே 9ஆம் தேதி படம் பார்க்கப்படுது. ஒரு 15க்குள்ளே சரிட்டு வந்துடும். 17 வந்துச்சுன்னா 17 19 படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஹோப் நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது பொசிஷனு. ஏன்னா ரிவைசிங் கமிட்டியே பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு இந்த தகவல் கொடுத்துட்டா 9ஆம் தேதி பார்க்கப்பட முடியும். இவங்க மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, ரெடியாக இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் வந்து ஒரு நபர் பார்க்க முடியலைங்கிற சூழ்நிலை சொல்லும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வதுனே தெரியல. மனசு ரொம்ப நமக்கே வலிக்குது. 400 ரூபா போட்டு பண்ணணும் எப்படி வலிக்கும். அவங்களோட இந்த டாக்ஸி படம் கூட 19 ரிலீஸ் பண்ணல, தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இதுதான் முக்கியமாக இந்த ஜனநாயகன் படத்தை விஜய் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆதரவு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சிவியராக ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு. அது வந்து அடுத்து எப்போ பார்ப்பான்னு தெரியாது. இப்போ நமக்கு வந்து திரும்பி அவருக்கு எப்போ உடல்நிலை சரியாக திரும்பி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பார்க்கப்படுது. அதனால் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் என்னமோ குறையும் மாதிரி எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 100% 19 வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு பார்த்துருந்தால் பார்க்கலைங்கும் போது அவர் திரும்பி எப்போ பார்ப்பாங்க? 2 நாள் கழிச்சு பார்ப்பாங்களா, நாளைக்கே கூட பார்ப்பாங்களா? 2 நாள் கழிச்சு பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, 19 வரது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்னும் 1 வாரம் 10 நாள்ட்டாங்க அப்படின்னா சொல்ல முடியாது, தேர்தல் வந்துடும் நமக்கு. அது கொஞ்சம் அதாவது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வந்தது. பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டை திரும்பி ஈவினிங்குள்ளே ஏதாவது புதுசாக கிடைக்குதான்னு பார்க்கணும் சார். ஏன்னா இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா சரி நீங்கள் தள்ளி வச்சிட்டீங்க, அடுத்ததாக ஏதாவது டேட் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே எதுவுமே இல்லையே. அதனால வந்து தான் சொல்கிறேன், தேதியே சொல்லாமல் இது ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறேன். அதான் சார், இந்த தேதி அவங்க சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே சொன்ன தேதி இன்னைக்கு. பட் இப்போ இதுக்குள்ள உடம்பு சரியில்லைங்கும் போது எப்போ அவங்க வந்து ரெக்கவரி வந்தால் தானே பண்ண முடியும்னு சூழ்நிலை வரும். அதனால வந்து இது வேறு சில பிரச்சனைகள் இப்போ போகுது வேறு. அதனால் வந்து நம்ம எதையுமே கனெக்ட் பண்ண முடியல. அதனால தான் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப எவ்வளோ தான் திங்க் பண்ணுறது. நம்மளே திங்க் பண்ணால் அவங்க மண்டே காய்கிறாங்க, அவங்க பாவம். ஸோ நம்ம நேரலுக்கு நிறைய விஷயங்கள் வர்ற தகவல் சொல்லணும் பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு சிக்கல் வந்து என்ன பண்ண முடியும். இப்போ அதனால் நெக்ஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அவங்க. பட் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிந்து ஒரு 2-3 நாளைக்குள்ள கொடுத்துட்டா கூட 9ஆம் தேதி 12ஆம் தேதி பார்த்தா கூட டக்குன்னு ஒரு 3 நாளில் வேலை நடந்துடும். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பார்க்கணும், பார்த்த வேலை நடக்கும், 19 ரிலீஸ் ஆகும். பட் எப்போ டேட் கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. அது ஈவினிங்குள்ளே ஒரு தகவல் வர்றது மாதிரி கேவி நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. விஜயும் இதை வந்து இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்தார். ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்டாங்கன்னா உடனடியே என்னென்ன கட்ஸ் வருங்கிறத எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்ஸ் அவரு பார்க்குறதா சொல்லியிருக்காரு. என்னென்ன கட்ஸ் வருது, என்ன பண்ண போகிறாங்க, நான் பார்க்குறேன்றது மாதிரி அவரு சொன்னப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. விஜய் சாருக்கு நாலேஜும் போச்சு. இப்போ இப்படி ஒரு தகவலும் போது அவரு கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்காரு வேறு. நான் இப்படி ஒரு தகவல் திரும்பி எப்போ அப்படிங்கும்போது இன்னும் தகவல் வரல சார்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஒருவேளை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே மீண்டும் ஒரு மெயில் வரலான்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் சார்.
அதாவது மீண்டும் இன்னொரு ஷெட்யூல் செய்யப்பட்டு அன்னைக்கு வந்து நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த தகவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு போட்ட ஷெட்யூல் அது. வீடு அடுத்த ரிவைசிங் என்ன படம் இருக்குன்னு தெரியாது. திரும்பி அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் போடணும். இன்னைக்கு போட்ட மற்றவர்கள் வந்து வேற வேலைக்கு போயிட்டாலும் போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து 5 பேர் மேற்கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது இல்லையா? ஒருத்தர் இல்லையும் போது மீதி 4 பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த இதுக்கு போயிடுவாங்க. திரும்பி ஒரு 5 பேரை கிரியேட் பண்ணணும். அது யாருங்கிறது தெரியாது. ஸோ மாறி மாறி தான் வரும். அப்போ அதெல்லாம் செட் பண்ணி அவங்க போட்டு திரும்பி ஒரு டேட் கொடுக்கும் போது இப்போதைக்கு தகவல் வரலை. இன்னைக்குள்ளே வந்தால் நம்ம நேரலுக்கு தகவல் சொல்லலாம் சார் நம்ம. ஓகே சார். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஜனநாயகனோட அப்டேட் நான் தரேன், எத்தனை கட்டு இருக்குது, எஸ், எந்த டைம் ரிலீஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரியான தகவல் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம வீடியோவில் நேரில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இன்னைக்கு படமே பார்க்கலையே. விஜயே ரொம்ப எதிர்பார்த்தாருங்க. நம்ம எதிர்பார்க்க கூட அவர் ரொம்ப எதிர்பார்த்தார். பட் தன்னுடைய ரசிகர்களுக்கு எப்படியா அந்த படத்தை கொண்டு சேர்த்துறணும்னு பார்த்தாரு. பட் இன்னைக்கு பார்த்துருந்தா 19 பார்வைக்கு வந்திருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், படம் திரிக்கிறது மாதிரி இருக்கான். படம் பார்த்த முக்கியமான நபர்கள் சொல்லிட்டாங்க, இது விஜயுடைய ஒரு மாஸ் என்ட்ரி. இந்த படம் பல வருடங்கள் பேசப்பட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை நம்பகமான ஒரு நபர் பார்த்துட்டு அவர் தயாரிப்பாளர் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு நல்ல செய்தியாக வந்துட்டு இருக்கு. 19 வந்துட்டா சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். பல தகவல்களை வந்து பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் இப்போ வரைக்கும் வீட்டில் தாங்க இருக்காங்க. எஸ், அன்னைக்கு வந்த நியூஸ் வந்து ரொம்ப பழைய நியூஸுங்க. அதை விஜய் வீட்டில் இருந்தே அந்த நியூஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு வேணும்னு சொல்லிட்டு இங்கே நியூஸ் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து அதை யோசிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, இது ஒரு அரசியல் களம், இந்த நேரத்தில் இதை தான் வரும் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திபன் அவர் இனிமேலாவது மேடையில் பேசும்போதோ நம்ம ஏதோ நக்கல் பண்ணுறோம், நையாண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவர் பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம்ல, அது எப்படி வெளியில் போய் சேரும் அப்படிங்கிறது தெரியல. அன்னைக்கு டிஜிட்டல் யோகம் கிடையாது, இன்னைக்கு டிஜிட்டல் யோகமாக வந்துருச்சு. மூணாவது ஒன்று தெளிவு பண்ணிட்டுறீங்க. எல்லாரும் ஜனநாயகனை பற்றி நீங்கள் என்னது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் இப்போ மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜனநாயகனை பற்றி அடுத்த அப்டேட் சொல்லலாம். வேற ஏதாவது இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவான தகவல் வந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார்.